1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கிலே முறையீடு செய்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அப்பாவியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான். இது அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ரெய்டுகளை திசை திருப்புகிற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு அரசு மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கையை எடுத்திருப்பதை எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வன்மையாக கண்டித்தார். ஆக இருக்கிற ஆகாஷ் பாஸ்கர் திடீரென்று இட்லி கடை, தோசைக்கடை என்றெல்லாம் படத்தை தயாரிக்கிறார். சிம்பு வச்சு தயாரிக்கிறார், சிவகார்த்தியனை வச்சு தயாரிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி செலவு செய்கிறார்கள். ஆக இதையெல்லாம் எப்படி வந்தது இந்த பணம்? அதற்காக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி அவர்கள் உங்கள் வீடுகளிலே ரெய்டு நடத்துகிறார்கள். இதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் ரெய்டு நடத்தினால் திசை திருப்புகிற முயற்சி இல்லாமல் என்னமாக இதை பார்க்க முடியும்?